ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நேத்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஷியாமலா நவராத்திரி. அதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். இது வந்து என்னென்னா சக்தி தேவதைகள் அழைப்புன்னு சொல்லுவாங்க இதையே. நார்மலாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நவராத்திரிக்கு கொடுத்துருந்தாலும் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோடியில் ஒருத்தங்களுக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வந்துட்டு இந்த 9 நாட்கள் வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவில் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அந்த கோடியில் ஒருத்தங்களாக இருப்பீங்க. ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ 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 பவர்ஃபுல்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு பவர் காமிக்கும். ஏன்னா அந்த 9 நாட்கள் நவராத்திரி டைம்ங்கும்போது தெய்வம் வந்து கொலுவில் இருக்கும். சக்தி தேவதைகள் அழைப்பு வந்து எல்லா தெய்வமும் வருவாங்க. அதில் வந்து சாமி வந்து கொலுவில் இருக்க டைமில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இதில் கவனமாக அதெல்லாம் கேளுங்க. கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் எது நினச்சிங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீருங்க. அதை 1000% கேரண்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்கும். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட். இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது. 23ஆம் தேதி பஞ்சமி வரனால 22ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நாங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அவசியம் அனுப்பணும். சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட மிராக்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஸ்டோரியில். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா கோடியில் ஒருத்தங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு, அந்த லக் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவு. என்னங்கிறத பார்த்துலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா, வணக்கம் ராஜேக்கா. என் பேர் வனிதா. நான் உங்கள் சேனலை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு யூட்ரஸ் இஷ்யூ வந்தது. ஸோ நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் ஓவர் பெயினாக இருக்குன்னு செக் பண்ணேன். அவங்க வந்து டேப்லெட் 1 மந்த்துக்கு எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேன் பண்ணாங்க. மல்டிபிள் ஃபிப்ரரி யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாங்க. என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு லேடி டாக்டர், அவங்க செக் பண்ணாங்க. யூட்ரஸ்க்கு உள்ளேயும் கட்டியிருக்கு, வெளியிலையும் கட்டியிருக்குன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நான் ஆல்ரெடி யூட்ரஸ் இஷ்யூ ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணும்போதே நான் 2 பஞ்சமிக்கு யூட்ரஸ் இஷ்யூக்காக பணம் கட்டியிருந்தேன். என்னோட யூட்ரஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு பஞ்சமிக்கு பணம் கட்டியிருந்தேன். நவமூலிகை ஆகிறதுக்கான பஞ்சமிக்கு பணம் கட்டியிருந்தேன். ஸோ அதோட நல்ல விதம் பலமாக பார்டர் லைன் கேன்சராக இருக்குமோன்னு டாக்டர்ஸ் எல்லாமே டவுட் பட்டு பயந்தாங்க. சின்ன வயசாக இருக்கேன், குழந்தையா இருக்கேன், குழந்தை வேற இருக்குது, பெண் குழந்தை வேற இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. பார்டர் லைன் கேன்சராக இருக்குமோ, ஹெவியாக இருக்குமோன்னு ரொம்ப பயந்தாங்க. வீட்லேயும் சரி, டாக்டர்ஸும் சரி ரொம்ப பயந்தாங்க. ஸோ இங்கே 26 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெங்களூர் வரேன். 27 வந்து அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணோம். 28 அட்மிட் ஆனேன். 29 எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு அக்கா. திங்கட்கிழமை மதியானம் 1 மணிக்கு என்னை கொண்டு போனாங்க. 6 மணிக்கு கொண்டு வந்தாங்க. கேன்சர் கட்டி இல்லை, நெகட்டிவ்னு வந்துருச்சு. ரொம்ப நன்றி அக்கா. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. டாக்டர்ஸுக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. வேணா நான் அந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்புகிறேன். நீங்கள் காட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லாருக்கும் காட்டுங்க. ஏன்னா நம்ம நவமூலிகை ஆகிறதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன் ராஜியக்காட்ட சக்ஸஸ் ஸ்டோரி நான் சொல்லணும் அப்படின்னு. என்னால் அப்போ பேச முடியலை, வாய்ஸ் வெளியில் வரல. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போவும் நான் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ சொல்லலாமேன்னு நான் சொன்னேன். ஸோ நவமூலிகை யாகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக. அடுத்து என் பொண்ணோட பப்ளிக் எக்ஸாமுக்காக நான் நவமூலிகை யாகத்துக்கு நான் பணம் கட்டிட்டு வரேன். அதுவும் சக்ஸஸ் ஆகும் நான் நம்புகிறேன். வாராகி அம்மனுக்கும் ரகமுசி சித்தரையாவுக்கும் சாய்பாபா சாயப்பாவுக்கும் மிக்க நன்றி. இந்த வழிமுறையை காட்டின ராஜி அக்காவுக்கு கோடானு கோடி நன்றிகள். நம்புங்க, முழுசா நம்புங்க.
நல்லதே நடக்கும். நன்றி சகோதரி. எனக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மிராக்கிள் தான், இதுதான் இந்த வராகியோட பவருங்கிறது. தொடர்ந்து பஞ்சமியில் இது நடந்துகிட்டே இருக்குது. நானும் இதை பார்த்துட்டே இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. அது என்ன தான் அந்த பஞ்சமியில் அந்த மேஜிக் நடக்கும்னு தெரில. வராகினால் அத்தனை பேர் நடந்துட்டுருக்காங்க. இந்த சிஸ்டருக்கு நடந்த இந்த அற்புதம் இன்னும் பல பேருக்கும் நடக்கணும். அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். இவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வராகினால் நடக்கிற மிராக் எல்லாத்துக்கும் நடக்கணும். சரிங்களா? வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். நான் சொன்ன இந்த பதிவு வந்துட்டு முக்கியமான ஒரு பதிவுங்க. கோடியில் ஒருத்தவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஷியாம்லா நவராத்திரி அப்படிங்கிறது மெயினாக வந்து சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நவராத்திரினாலே சக்தி தேவதைகள் அழைப்பு, சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சக்தின்னு சொல்கிறது முப்பெருந்தேவிகளை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எல்லா தேவிகளும் இதில் வருவாங்க. ஸோ மெயினாக இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் நிறைய வழிபாடுகள் செஞ்சாலும் கண்டிப்பாக இதை ஒரு நாள் உங்களுக்கு செய்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ, ஒரு தடவை செய்கிறக்கு வாய்ப்பு கிடைச்சாலோ அவசியம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இதில் அப்படி என்ன சூட்சமமான விஷயம் இருக்குன்னா, இதில் நீங்கள் வைக்க போகிற தீபம். அதாவது இதை வந்து என்னென்னா, நவராத்திரியில் 9 நாட்களும் இந்த தீபம் வைப்பாங்க. பட் முடியாதவங்க ஒரு நாள் செய்கிறக்கு உங்களுக்கு யோகம் கிடைச்சாலும் நீங்கள் பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி என்ன விஷயம் நம்ம செய்யணுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இதற்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவதுன்னா ஒரு சில பொருளோட அளவுன்னு இருக்குது, இது இந்தந்த அளவு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றொன்னே நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏதாவது பல வருஷமாக நடக்காமல் போன விஷயங்கள், நீங்களே வேண்டான்னு விட்ட விஷயம்லாம் கூட டக்குன்னு நடந்துருமா. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. அதுவும் ஷியாம்லா நவராத்திரியில் தெய்வம் கொலுவில் இருக்கும். அப்படியே நிறைஞ்சிருக்கும் சாமி. நீங்கள் என்ன கேட்டாலும், மனசில் என்ன சங்கடம் இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நல்ல பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பொருளெல்லாம் நம்ம வைக்கணுதில், அதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்ல அகண்ட விளக்கா, கொஞ்சம் பெரிய அகல் விளக்காகவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அகல் விளக்குக்குள்ளே நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? விளக்கு ஊற்றுற நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதுவே ஊற்றிக்கோங்க. வெள்ளத்திரியே வந்து போட்டுக்கோங்க. இது கூட சில பொருட்களை வந்து நம்ம சேர்க்கணும். ஒரு 9 வகையான பொருள் இருக்குது. அந்த 9 வகையான பொருட்களையும் நம்ம வந்து சேர்க்கணும். அது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே லிஸ்ட்டாக சொல்கிறேன். அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுலேருந்து சொல்கிற பொருட்கள் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஜவ்வாது ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சக்தி வழிபாட்டில் மெயினாக வாசனை திரவியம். அதில் வந்துட்டு ஜவ்வாது, புனுகு வந்துட்டு நீங்கள் அதை வச்சாலே போதும், சுவாமி எங்கே இருந்தாலும் வருவாங்களாம். தெய்வத்தை அழைக்கிறதுக்கு வந்து புனுகு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஜவ்வாது, புனுகெல்லாம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டாலே போதும். ஜவ்வாதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து போடணும். அளவு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு ஃபில்லர் வச்சு 9 சொட்டுகள், சரிங்களா? அந்த எண்ணெய்க்குள்ளே 9 சொட்டு வந்து விடணும். இது வந்து 3வது பொருள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 சொட்டு எண்ணெய் வந்து விடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு எடுத்து அந்த விளக்குக்குள்ளே, அதாவது விளக்குக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரே ஒரு துண்டு வந்துட்டு போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பொருள் அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் சொல்கிற பொருளுக்கெல்லாம் அளவு இருக்குது. அதனால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சோம்பு, உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு இருக்கும். 9 சோம்பு எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 9 சோம்பையும் ஒன்றொன்னா எண்ணி அந்த விளக்குக்குள்ளே போட்டுருங்க. 9 சோம்பு கரெக்டாக வந்து போடணும். இதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பு, சரிங்களா? இந்த கிராம்பும் 9 கிராம்பு வந்து வேணும். ஒன்றொன்னா 9 எண்ணெய் எடுத்து அதையும் அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போடுங்க. அதனால தான் நான் இவ்வளோ பொருள் நம்ம போடுறங்காட்டி தான் கொஞ்சம் பெரிய அகலாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னது. சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெய், இந்த நெய் என்ன பண்ணுங்கள், மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உருக வச்சு 9 சொட்டு நெய் வந்துட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே விடணும். சரிங்களா? இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி பண்ணணும். இப்போ இது ஒரு வகை. அடுத்தது என்னென்னா, அதாவது டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலலாம் பக்கத்தில் கிடைக்குள்ள, அது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டைமண்ட் கல்கண்டு அதையும் 9 எண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். சரிங்களா? கடைசியாக வந்துட்டு பட்டை. இந்த பட்டை இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு துண்டு உடைச்சி அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். இப்போ நான் இத்தனை பொருள் சொன்னேன். 9 வகையான பொருள் இருக்குது. இந்த 9 வகையான பொருளும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை அப்படியே நான் சொன்ன அளவில் அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கிடைக்காது, எனக்கு இது மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு சில பொருள் கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டில். அதனால் எனக்கு இது மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரி எதாவது இருக்குதுன்னா, நீங்கள் ஒற்றைப்படையில் 3, 5, 7 இப்படி ஒற்றைப்படையில் ஏதாவது ஒரு பொருளை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த பொருளை, கிடைக்கிற பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அத்தனை பொருட்கள்லையும் ஒரு பவர் இருக்குது.
இருக்குது. அதாவது தெய்வ கடாட்சத்தை உண்டு பண்ணுறது, தெய்வத்தை அழைக்கிறதுக்கு, சாமியை நம்மக்கிட்ட கொண்டு வரக்கு, செல்வத்துக்கு, தடைகளை நிவர்த்தி பண்ணுறக்கு, கேட்குற விஷயம் நடக்கிறதுக்குன்னு எல்லா பவரும் இந்த பொருட்கள் இருக்கனால தான் இது அத்தனை பொருளையும் சேர்த்தது. இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, இந்த மந்திரத்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவராத்திரி டைமில் இந்த மந்திரத்தை சொல்கிறக்கே ஒரு யோகம் வேணுமா, அத்தனை ஒரு சக்தி இருக்குது. எப்படி சொல்லணுங்கிறது சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன். அசாத்திய ரூபி, அசாத்திய ரூபே, அப்புறம் அசாத்திய சண்டி, அசாத்திய ஷியாமலா, அசாத்திய கிருபா ரூணே, அகஸ்தஷ்ய அகஸ்தஷ்ய. இப்போ இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, நான் சொன்ன எல்லா பொருளையும் எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு தீபத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை 9 வாட்டி சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறக்கே உங்களுக்கு யோகம் இருந்தால் தான் சொல்ல முடியுமாமாங்க. அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இன்றைக்கி நாளில் இந்த பதிவை செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு லக்கு இருந்தால் தான் செய்ய முடியுமா. ஏன்னா நவராத்திரின்னு சொல்கிறோம், எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருனாலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது சில பேர்னால முடியறதில்ல. அதனால் எப்படியாவது கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாச்சு அவசியம் இதை செஞ்சுருங்க. அதாவது 9 நாள், இப்போ நான் இன்றைக்கி போட்டிருக்கதே ஒரு நாள் விட்டு தான் போட்டிருக்கேன் பதிவு. அதனால் நீங்கள் ஒற்றைப்படையில் செய்யறதுக்கு பாருங்கள். 7 நாட்கள், 5 நாட்கள், 3 நாட்கள், அட்லீஸ்ட் ஒரு நாள் இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு நாளாச்சும் செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. நவராத்திரிங்கிறது ஈவினிங் டைம் தான் செய்வாங்க. நீங்கள் மாலை நேரம் 6 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த விஷயத்த செய்யலாம். சரிங்களா. ஒரு நாள் வைக்க முடிஞ்சால் கூட நல்லது தான். இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த அத்தனை பொருட்களும் டெய்லியும் சேஞ்ச் பண்ணி புதுசாக போட்டு யூஸ் பண்ணணுமான்னு டவுட் வரும். அப்படி வேண்டாம், ஒரே ஒரு வாட்டி நீங்கள் போட்டதே போதும். டெய்லியும் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருங்க, அவ்வளோதான். சரிங்களா. ஒரு நாள் செய்ய முடிஞ்சாலும் நல்லது தான். இல்லை 3 நாள் தொடர்ந்து செய்யுங்க, இல்லை 5 நாள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக, ஏன்னா வீடியோ நான் இப்போ தான் போட்டிருக்கனால உங்களோட டைமிங் எப்படி செட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே போல் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த தீபம் வைக்கிற அன்னைக்கு ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட் டைம்லேயும் இதை பண்ணக்கூடாது. சரிங்களா. எது நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்கும். இது அந்த மாதிரியான ஒரு டைமு. சித்தர்கள் இதை அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் நம்மளோட வராகமுத்து சித்தரையா குறிப்புலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.